உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தானண்ணா. அன்புறவுகளுக்கும் நேரம் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் செம்மணி புதைகுழி தொடர்பாக பார்ப்போம். இராமேந்திரன், 3வது அகழ்வு பணி ஆரம்பமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. செம்மணி 3வது கட்ட அகழ்வு பணி என்ன நிலைமை என்றதை கூறுவீர்களா? நிஜமாக ஏற்கனவே இந்த செம்மணி தொடர்பான விடயம் அரசாங்கத்தினால் திட்டமிட்டு இழுத்து அடிக்கப்பட்டிருந்த விடயத்தை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது அந்த அகழ்வு பணி தொடங்குவதற்கு அரசாங்கம் நிதி விடுவிக்க வேண்டும். அது ஏற்கனவே அதுக்கான நிதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அரசாங்க நிதியமைச்சரால் நிதி விடுவிக்கப்படுவதற்காக அது காத்திருக்கின்ற நிலைமை இருந்தது. அப்போ அந்த கடந்த நீதிமன்ற அமர்வின் போது அரசு தரப்பினால் அந்த நிதி விடுவிக்கப்படாத காரணத்தினால் நிதி விடுவிக்கப்படாமல் அந்த பணிகள் எதுவுமே முன்னெடுக்க முடியாது என்ற அடிப்படையிலே அந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இப்போ அந்த வகையில் தான் இப்போது அண்மையிலே அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அரசு தரப்பிலிருந்து இந்த நிதி விடுவிக்கப்பட்டது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. 3ஆம் கட்ட அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கான நிதி இவ்வாறு அரசாங்கத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த நிதி அகழ்வு பணி மற்றும் ஸ்கேன் ஆய்வுகள் உள்ளிட்ட விடயங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகத்தான் அந்த விடயங்களை கையாண்டு வருகின்ற வழக்கறிஞர் மூலமாக அந்த தகவலை நாங்கள் அறியக்கூடியதாக ஊடகங்களிலே அந்த விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருந்தார். ஆக இப்போது 3ஆம் கட்ட அகழ்வு பணி அகழ்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கின்றது. ஆக இதை அடுத்து நீதிமன்ற யாழ் மாவட்ட நீதவான் தலைமையிலே அவர்கள் அங்கே சென்று பார்வையிட்ட போது அங்கே அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத ஒரு சூழல் காணப்பட்டதை அடுத்து இப்போது நான் நினைக்கின்றேன் அடுத்த நவம்பர் 3ஆம் தேதிக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது நிலைமைகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையிலே அகழ்வு நடவடிக்கை தொடர்பாக தீர்மானிக்கலாம் என்ற வகையில் இப்போது அந்த விடயம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இது ஒத்துவைக்கப்பட்டிருக்கின்றது ராமேந்திரன்? உண்மையில உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த அரசாங்கம் இதைத்தான் எதிர்பார்த்தது. இந்த சீரற்ற காலநிலை இப்போது ஒரு இந்த பருவமழை ஆரம்பிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. ஏற்கனவே அந்த மழை யாழ்குடாநாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே ஆங்காங்கே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகின்றது. ஏற்கனவே செம்மணி பிராந்தியம் என்பது ஒரு அந்த யாழ்குடா நாட்டினுடைய மழை வெள்ள நீர் தேங்குகின்ற ஒரு இடமாக, ஒரு சதுப்பு நிலமாக அது காணப்படுகின்றது. ஆகவே அங்கு மழை பெய்யாவிட்டாலும் அதை சூழ இருக்கின்ற பகுதிகளில் மழை பெய்கின்ற போது அங்கிருந்து வருகின்ற வடிந்தோடி வருகின்ற வெள்ள நீர் என்பது இந்த செம்மணி பிராந்தியத்திலே தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழமைவு தான் காணப்படுகின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இப்போது அண்மையிலே பெய்த மழை காரணமாக அந்த செம்மணி பகுதியிலே ஒரு அந்த சிந்துபாத் இந்து மயானம் அகழ்வு பணி நடைபெறுகின்ற இடங்களிலே நீர் தேங்கி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்றைய தினம் நீதிபதி தலைமையிலே அந்த குழுவினர் சென்றபோது கூட ஏற்கனவே அந்த அகலப்பட்ட இடத்திலே மழை நீர் தேங்கி நின்றது. இப்போ இதன் காரணமாக உடனடியாக சாதாரணமாக ஒரு தரையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏற்கனவே ஒரு சதுப்பு நிலத்துக்குரிய இதாக காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அங்கே ஒரு மழை, ஒரு ஈரழிப்பு, இந்த தண்ணி நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற போது அங்கே ஒரு அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்றாக இருக்கும். ஆகவே அதன் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது மழை ஆரம்பித்திருக்கின்றது. இன்னும் இன்று இல்லை நாளை அது ஒரு தீவிர நிலைமை அடைந்து ஒரு ஒரு வெள்ளப்பேரிடர் ஏற்படக்கூடியதான நிலைமை அபாய அறிவிப்பாக விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே தான் இந்த விடயம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நிலைமையிலே அங்கு அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு இயற்கை சூழல் என்பது ஒத்துவராத காரணத்தினால் அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 3ஆம் தேதி வரை இந்த நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்து அவர்கள் அன்றைய நாளிலே எப்படி இருக்கின்றதோ அதை அடிப்படையாக வைத்துதான் அவர்கள் அடுத்த கட்டம் தொடர்பாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மழை காலம் என்று எல்லோருக்கும் தெரியும். இலங்கை தீவில் இந்த எப்பொழுது மழை வரும் என்று தெரியும். நிதி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மழை இருந்திருந்தாலும் அதற்கேற்ற ஒரு ஒழுங்குகளை செய்திருக்கலாம். அப்போ நிதி விடுவிக்கப்பட்டதும் இந்த இதையும் வைத்து தாமதிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் பின்னணியில் தான் இதை நடத்துகிறார். இப்படி தாமதம் படுத்துகின்றதா? ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே அது வலுவான ஒரு சந்தேகமாக எழுப்பி இருந்தோம். என்றால் இலங்கை அரசாங்கம் ஒரு தொண்டையில் சிக்கிய முள்ளாக இந்த செம்மணி விவகாரம் என்பது மாறி வருகின்றது. அவர் செம்மணி விவகாரத்தை தொடர்ச்சியாக அள்ளு பணி முன்னெடுக்கின்ற போது அரசாங்கத்துக்கு பாரிய உள்ளக வெளியக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை காரணம் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆகவே இதை எப்படியாவது தாமதப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த நிதி விடுவிப்பை தாமதப்படுத்தி விட்டால் அது இயல்பாகவே கடந்து சென்றுவிடும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டியதை போன்று முன்னர் இந்த விடயங்களை கையாண்ட நீதவான் பதவி உயர்வின் மூலமாக அங்கிருந்து இந்த விடயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டமை கூட அது அவருடைய ஒரு
பதவி நிலையிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வாக இருந்தாலும் இந்த செம்மணி வாரத்திலே இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கின்ற போது அதிலே ஒரு உள்ள அந்த நோக்கம் இருப்பதாக தமிழ் தேசிய ஆர்வலர்களால் அது வலுவாக அந்த ஒரு ஐயப்பாடு எழுப்பப்பட்டிருந்தது. இந்த செம்மணியை வலுக்குறைப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்திலே அவருக்கு அந்த பதவி உயர்வு மூலமாக அவர் இதிலிருந்து விடுவிக்கப்படுகின்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது பார்க்கின்ற போது அந்த விடயங்கள் ஒரு உறுதிப்படுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதாவது உண்மையில் அவர் இருக்கின்ற போது மிக காத்திரமாக அந்த விடயங்களை கையாண்டிருந்தார். அதாவது 2ஆம் கட்ட அகழ்பணி முடிவதற்கு முன்னரே 3ஆம் கட்ட அகழ்பணிக்கான விடயங்களை ஆரம்பித்து விட்டார். அந்த இடையிலே அந்த ஸ்கேன் ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கான ஒரு உத்தரவுகளை பிறப்பித்து அந்த அறிக்கைகளை பெற்று அதை 2ஆம் கட்ட அகழ்பணி முடிவதற்கு முன்னரே மேலும் 8 வாரங்கள் அந்த செம்மணி சிந்துபாத்தி மயானத்திலே அகழ்வு செய்ய வேண்டும். ஏற்கனவே செய்யப்பட்ட அந்த ஸ்கேன் ஆய்வுகளின் அடிப்படையிலே இன்னொரு 8 வாரங்களாவது குறைந்தபட்சம் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே அகழாய்வு தளம் 1, அகழாய்வு தளம் 2 என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த 2மே நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டு அங்கே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே நேரத்திலே மேலும் 8 வாரங்கள் இது அகழ வேண்டும் என்பது ஒரு சட்டத்துறை நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த 8 வாரங்களுக்கான அகழ்வு பணிக்கான நிதி விடுவிப்பதற்கான கோரிக்கை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டது. ஆகவே அந்த நீதிமன்ற நடவடிக்கை எந்த தொய்வும் இல்லாமல் தொடர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த எந்தவித இடைவெளியும் இல்லாமல் 2ஆம் கட்ட அகழ்வு பணி முடிந்த கையோடு அங்கே அகழ்வு பணியில் ஈடுபட்டவர்களுக்கான ஒரு உள ரீதியான ஆற்றுப்படுதலுக்காக ஒரு சிறிய ஒரு இடைவெளியோடு அது தொடரக்கூடிய நிலைமை இருந்திருக்கு. அப்போதே ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆகவே அரசாங்கம் விஜித ஹேரத் உள்ளிட்ட சகல தரப்பினரும் இந்த ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்கள் அத்தனை பேருமே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கூறுகின்ற ஒரு விடயம், நாங்கள் செம்மணியில் எந்தவித தலையீடும் செய்யவில்லை, நிதி தாராளமாக விடுவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, நீதித்துறையும் போலீஸ் துறையும் சரியான முறையிலே சுதந்திரம் சுயாதீனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதில் அரசியல் தலையீடு எதுவுமே இல்லாமல் செம்மணி விவகாரம் என்பது ஒரு சீரான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே செம்மணியில உரிய நீதி கிடைப்பதற்கு நாங்கள் இந்த அரசாங்கம் வழிவகை செய்யும் என்று கூறி வந்திருந்தார்கள். ஐநா ஆணையாளர் மனித உரிமை ஆணையாளர் வந்தபோது கூட அவரிடம் இந்த விடயம் சொல்லப்பட்டது. நிதி விடுவிப்பு உள்ளிட்ட இந்த விடயங்களுமே அரசாங்கம் நாங்கள் இழுத்தடிக்கவில்லை என்று. உண்மையில 1.9 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு பெரிய காசு இல்லை. இந்த அரசாங்கம் எத்தனை விடயங்களுக்கு எவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றது. இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல்வேறு அமைப்புகள் இப்படியான விடயங்களுக்கு எவ்வளவு தாராளமான நிதியை வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏன் ஐநா மனித உரிமை பேரவைக்குள்ளாகவே இந்த நிதிகள் இவ்வாறான விடயங்களுக்காக பொறுப்பு குரல் கடப்பாடு, காணாமலாக்கப்பட்டவருடைய விடயங்கள், இந்த இழப்பீட்டு அலுவலகம் என்கின்ற இப்படியான விடயங்களுக்கு எல்லாம் நிதி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அவர்கள் இது தங்களுடைய சொந்த பணத்தில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவை இது வேண்டும் என்றுதான். என்றால் ஏற்கனவே அதுக்கான நடவடிக்கைகள் எல்லாமே நீதிமன்றத்தால் சமர்ப்பிக்கப்பட்டு இவர்கள் அந்த நிதியை விடுவித்தால் மட்டும் போதும் என்ற நிலைமையிலே இவ்வளவு தூரம் இழுத்தடிக்கப்பட்டது அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பருவமழை இந்த காலப்பகுதியில் தொடங்கும் என்பதை எல்லோராலுமே ஊகிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆகவே அந்த இடையிலே ஒரு சில வாரங்கள் அதை தாமதப்படுத்துவதனூடாக நாங்கள் நிதி ஒதுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இல்லாமல் செய்து நிதியை ஒதுக்கிவிட்டு, பொருத்தமற்ற காலத்திலே நிதியை ஒதுக்கிவிட்டு, இயற்கையை காரணம் காட்டி, சீரற்ற வானிலை காரணம் காட்டி அதை ஒத்தி வைப்பதன் மூடாக நாங்கள் தயாராக இருந்தோம், நாங்கள் நிதி ஒதுக்கி விட்டோம், ஆனால் மழை வந்து விட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது என்ற வகையிலே பின்னால் வந்த காரணத்தை முதன்மைப்படுத்தி தாங்கள் தப்பிப்பதற்காக இவர்கள் இதை செய்திருக்கிறாங்க. திட்டமிட்ட வகையிலே அரசாங்கம் செம்மணி விவகாரத்திலே இரட்டை வேடம் போடுகின்றது. நாங்கள் எந்த விதத்திலுமே தலையீடு செய்யவில்லை, குறுக்கே நிற்க மாட்டோம், உரிய நீதி வழங்குவோம் என்று ஒரு வாயளவிலே கூறினாலும் உள்ளார்ந்தமாக அவர்களிடம் அதற்கான ஒரு ஏற்பாடு இல்லை என்பதைத்தான் ஒரு இந்த சிறிய தொகை நிதியை விடுவிப்பதிலே ஏற்பட்ட காலதாமதம் இன்று ஒரு முற்றுமுழுதாகவே ஒரு முடக்க நிலைமை சந்தித்திருக்கின்றதற்கான அதுதான் அடிப்படை காரணமாக. இது 3ஆம் தேதி வருகின்ற இப்போது ஏற்கனவே எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக வானியல் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் தன்னுடைய எதிர்வு கூறலை கூறியிருக்கின்றார். இப்ப இந்த நாட்களிலே மிக ஒரு கடுமையான மழைக்கான ஒரு நாட்களே அவர் சுட்டிக்காட்டி ஏற்கனவே ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தாளமுக்கத்தை காரணமாக வைத்து கிட்டத்தட்ட ஒரு 20-23ஆம் தேதிக்குள்ளாக ஒரு பாரிய மழை வடமாகாணம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வடமாகாண அரசாங்க அதிபர் இந்த விடயங்கள் தொடர்பாக கவனத்தில் எடுத்து தாழ்நில பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்போது வருகின்ற மழை காலம் என்பது ஒரு பாரிய வெள்ள பேரிடர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே மக்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த பாதிப்புகளிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக அவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். ஆகவே இப்ப இதெல்லாம் ஒரு முன்கூட்டியே அந்த துறை சார்ந்தவர்களால் அனுமானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வரப்போன்ற காலம் இந்த நாட்கள் எப்படியாக இருக்க போன்றது என்று. ஆக ஒரு சாதாரணமாக ஆங்காங்கே பெய்த மழைக்கே இவ்வாறு அந்த செம்மணி பகுதி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்க முடியாத சூழல் ஏற்படுகின்றது என்றால்
இவர்கள் கூறுவதை போன்று இந்த இந்த இடைப்பட்ட நாட்களிலே 3ஆம் தேதிக்கு இடப்பட்ட நாட்களிலே ஒரு பாரிய வெள்ளப்பேரிடர் ஏற்பட்டு யாழ்குடா நாட்டிலே ஒரு கடும் மழை பொய்யுமாக இருந்தால் இந்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற இடங்களிலே அகழ்வு பணி தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 3ஆம் தேதி அளவில் இருக்காது என்பது நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக இவர்கள் நிதியை விடுவித்தார்கள். நிதியை விடுவித்த போது அங்கு அகழ்வு பணி செய்ய முடியவில்லை. வழக்கு அடுத்த 3ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 3ஆம் தேதி வருகின்ற போது கூட அதுக்கான சாத்தியம் இல்லாத பட்சத்தில் அது மேலும் ஒரு சில வாரங்களுக்கு ஒத்தி வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த தை மாதம் வரை தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட உண்மையில் ஒவ்வொரு வருடமும் இந்த நவம்பர், கார்த்திகை, மார்கழி மாதம், தை மாதம் 3 மாதத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட 6லிருந்து 7 தாளமுக்கங்கள் இந்த இலங்கையினுடைய வடபகுதியினூடாக கரையை கடக்கின்ற இல்லை அந்த அதிலே செல்வாக்கு வளிமண்டல சூழலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலாக உருவாகி கடந்து செல்வது என்பது வளமையான ஒன்று. அதிலே 1-2 ஒரு பெரிய புயலாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வர்தா, நிஷா மற்றும் ஒரு 3-4 புயல்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளாக ஒரு பெரும் சேதத்தை வடமாகாணத்திலே குறிப்பாக யாழ்குடா நாட்டிலே ஏற்படுத்தி செல்கின்ற அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த காலம் என்பது தொடர்ச்சியாக ஒரு பாரிய மழை வீழ்ச்சியை குறிப்பாக யாழ்குடா நாடு சந்திக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இது எப்படித்தான் இருந்தாலும் இந்த இடைவெளியை விட்டு அடுத்த நீதிமன்ற தவணை வருகின்ற போது நிச்சயமாக அடுத்த ஒரு மழை முடிந்து வெள்ளம் வடிந்தோடி நிலம் ஓரளவு உலர்கின்ற நிலைமை வருகின்ற போது அடுத்த மழை வந்துவிடும். அதற்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கையூடாக சென்று பார்க்கின்ற போது அங்கே அகல முடியாது இருக்கும். ஆக பெரும்பாலும் இது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு தொடர்ந்து அப்படியே ஒத்திவைக்கப்படுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கலாம். இதை அவர்கள் ஏற்கனவே உணர்ந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த ஒரு தடவை நிதியை தாமதப்படுத்தியதன் ஊடாக அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு அவர்கள் இந்த அரசாங்கம் எந்தவித ஒரு நெருக்கடியும் இல்லாமல் நிம்மதியாக தங்களுடைய அடுத்த வேலைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஒரு இந்த சூழ்நிலையை திட்டமிட்டு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூற முடியும். என்றால் இந்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் குறிப்பிடுவதை போன்று அந்த கடந்த ஒரு தொய்வில்லாமல் நிதியை விடுவித்து அகழ்வு பணி தொடர்ந்திருந்தால் கிட்டத்தட்ட 1 வாரமோ 10 நாட்கள் அகழ்வு பணி இடம்பெற்றதுக்கு பிற்பாடுதான் ஒரு மழையை சந்திக்கும் நிலைமை இடம்பெற்றிருக்கும். அதற்கு பின்னர் தன்னியல்பாகவே மழை விட்டதுக்கு பிற்பாடு அடுத்த கட்டத்தை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடைவெளிக்குள்ளாக அதை செய்யக்கூடியது. ஆனால் அந்த சங்கிலி தொடர் அறுக்கப்பட்டதன் ஊடாக இதனை எப்படி அடுத்த கட்டம் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். ஆகவே அரசாங்கம் செம்மணியை பார்த்து பயப்படுகின்றது. அந்த செம்மணி விவகாரத்தில் இவர்கள் தங்களை எப்படியாவது விடுவித்துக் கொண்டு அந்த நெருக்கடியிலிருந்து தாங்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை தான் இப்போது நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. அரசாங்கம் பயப்படுகின்ற என்று சொல்லுகிறேன். நான் உண்மையாக பேச விரும்புகிறேன். ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும், அனுரகுமார் திசாநாயக்கா திட்டவட்டமாக அந்த செம்மணிக்கு தமிழ் மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் என்று கூறினார். இப்பொழுது நீங்கள் இந்த காலநிலை காரணத்தினால் இது பின்போடப்பட்ட என்ற விடயத்தை நீங்கள் கூறும்பொழுது அது ஒரு நியாயமான ஒரு விடயமாக இருக்கின்றது என்று எனக்கு என்னுடைய மனது சொல்லுகிறது. ஆனால் இங்கே அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அதை விட மீறிய தலையீடு இருக்கின்றதா? அதாவது இப்போ உங்களுக்கு தெற்கிழங்கையில் தெரிந்தானே எவ்வாறான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது தெரிந்தானே. இனி ஏற்கனவே 240 உடலங்கள் அகன்றெடுத்து விட்டார்கள் 2வது கட்ட அகழ்வு பணியில். அனுரகுமார் திசாநாயக்கா என்ன செய்வதென்று தடுமாறுகிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? தடுமாறுவதற்கு ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும். ஏன்னா அவர் தடுமாறக்கூடிய ஒரு நிலைமை இதுல இல்லை. ஏற்கனவே இந்த விடயத்திலே சிறையில் இருக்கின்ற படை அதிகாரியான சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய மனைவி ஊடாக ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதி அது ஊடகங்களிலே பகிரங்கமாக வெளிவந்திருக்கின்றது. அதாவது இந்த விடயத்திலே யார் யார் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்ன நடந்தது, அந்த பதைக்க கூடிய அந்த செம்மணி காலப்பகுதிகளிலே என்ன நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு இடைவெளியிலே 600க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே புதைக்கப்பட்டதும் அந்த விடயத்தில் என்ன நடந்தது, இது நான் உலக பொறிமுறைக்குள்ளாக நான் இந்த விடயத்திலே சாட்சியம் அளிக்க தயாரில்லை. ஒரு சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அந்த சர்வதேச விசாரணை குழுவின் முன்னிலே செம்மணியிலே என்ன நடந்தது என்பதை நான் கூற தயாராக இருக்கின்றேன் என்று பகிரங்கமாக கடிதம் எழுதியிருக்கின்றார். இது தமிழ் தரப்போ இல்லை கிருஷாந்தி குமாரசாமியினுடைய குடும்பத்தவரோ இல்லை பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழ் தரப்போ அல்ல. இலங்கையினுடைய முன்னாள் ஒரு இராணுவ படை அதிகாரி ஒருவர் இந்த செம்மணி விவகாரத்திலே தொடர்பட்டு, அவரும் சும்மா ஊகத்திலே கூறவில்லை, அவர்தான் பிரதான சாட்சியாளராக இருந்து ஏற்கனவே அகலப்பட்டு அங்கே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மனித உடலங்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்டு அது தொடர்பாக ஏற்கனவே நான் 12-13 இடங்கள் அடையாளப்படுத்தி இருந்தார். அவர் அடையாளப்படுத்தியதிலே ஒரு இடத்திலே அகலப்பட்டு 15க்கும் மேற்பட்ட உடலங்கள் எடுக்கப்பட்டதும் அந்த விடயம் வார கிடப்பிலே போடப்பட்டதும் எல்லோருக்குமே தெரியும். அப்படி அந்த விடயத்தோடு உண்மையாக தொடர்பட்ட ஒருவர்
அவரே கூறுகின்றார், நான் ஏற்கனவே இந்த விடயங்களை எல்லாம் கூறியிருக்கின்றேன், கூறிய போதும் இங்கே சட்டத்தின் அடிப்படையில் இந்த விடயங்களும் முன்னெடுக்கப்படவில்லை. எனக்கு அவர்கள் கண்ணுக்கு முன்னாலே இவர்கள் அந்த கைது செய்து அழைத்து சென்று இன்ன படை அதிகாரிகளோட உத்தரவின் பேர்ல இன்னென்ன அந்த படுகொலைகளை செய்தார்கள். இந்த முகாமில் வைத்து தான் அந்த படுகொலை இடம்பெற்றது. படுகொலை இடம்பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு இராணுவ ட்ரக் வண்டி வரும். அந்த ட்ரக் வண்டியிலே அங்கே இவ்வாறு கொல்லப்பட்ட தமிழர்களுடைய உடலங்கள் இருக்கும். அந்த உடலங்களை புதைக்கின்ற பணி மட்டும் தங்களுக்கு பணிக்கப்பட்டது. ஆகவே அந்த புதைக்கின்ற பணியை நாங்கள் செய்தோம் என்ற வகையில் அவர் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறார். மிக தெளிவாக நிதானமாக அவர் சுய சிந்தனையோடு அந்த விடயங்களை அவர் பதிவு செய்கின்றார். அவர் அன்றோமர் திசநாயக்க அரசாங்கம் சொல்வதை போன்று செம்மணியிலே உரிய நீதி நிலையாட்டப்பட வேண்டுமாக இருந்தால் இப்போது அகழ்வு செய்யப்படுகின்ற அந்த 80 தொகுதிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு அந்த விடயங்கள் கண்டறியப்படுவது என்பது அடுத்த பக்கம். முதலிலே இதையும் 96ஆம் ஆண்டு நடந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டு முதலிலே சோமரட்ன ராஜபக்சவோடு தொடர்பட்ட அந்த வழக்கையும் ஒன்றாக்கி அவரையும் இதிலே ஒரு சாட்சியாளராக கொண்டு வந்து, ஏன்னால் அந்த அவர் கூறப்பட்ட ஒரு இடத்துக்கு அண்மையாகத்தான் இந்த சிந்துவாதி இந்து மயானம் காணப்படுகின்றது. அவர் செம்மணியோடு தொடர்பட்டதுதான் இந்த விடயம். அவரை இந்த விடயத்தோடு சாட்சியாளராக்கி அதை முதன்மைப்படுத்தியதாக விசாரணைகளை மேற்கொண்டு இவை அனைத்துமே தானாக தோன்றிய புதைகுழிகள். யாருமே இங்கே புதைகுழி இருக்கின்றது என்று சந்தேகத்தை எழுப்பி அங்கே போய் தோண்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லை. அங்கே அந்த சிந்துவாதி இந்து மயானத்திலே கட்டமான பணி மேற்கொள்ளப்படுகின்ற போது எலும்பு தொகுதியில் வெளிப்பட்டதை அடுத்துத்தான் தற்செயலாக அங்கே அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது ஒரு பாரிய மனித புதைகுழி என்பது 240 உடலங்கள் அங்கே அடையாளம் காணப்பட்டு 239 உடலங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 2ஆம் கட்ட அகழ்வு பணி முடிவுக்கு வருகின்ற போது 239 உடலங்கள் அங்கே எலும்பு தொகுதிகள் வந்து முற்றிலுமாக ஆளப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு தற்செயலாக நடந்த விடயம் என்று பாரிய மனித புதைகுழி, இலங்கையிலே 2வது பெரிய மனித புதைகுழி என்கின்ற நிலைக்கு செம்மணி சிந்துவாதி இந்து மயான புதைகுழி என்பது மாறி இருக்கின்றது என்று சொன்னால், இதை விட ஏற்கனவே சோமரட்ன ராஜபக்ச கூறியிருக்கின்றார், இந்த மணியந்தோட்டம் இதற்கு அருகாமையில் இருக்கின்ற அருகால இந்த மணியந்தோட்டம் பகுதியிலும் புதைகுழி இருக்கின்றது, அந்த பகுதியிலே நாங்கள் புதைத்ததற்கான ஞாபகம் எனக்கு இருக்கின்றது, ஆகவே அந்த இடத்திலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதாக அவர் புதிதாக ஒரு தகவலை கூறியிருக்கிறார். ஏற்கனவே கூறிய அந்த 13-14 இடங்களை விட இப்போது மணியந்தோட்டம் என்கிற இடத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே சோமரட்ன ராஜபக்ச என்பவர் இந்த செம்மணி விவகாரத்திலே மிக முக்கியமான ஒரு சாட்சியம். அவரை முதன்மைப்படுத்தி ஜனாதிபதியிலே நேர்மையாக செயல்படுபவராக இருந்தால் ஏன் அவருடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது? இல்லை, அவருக்கு அந்த வாக்குறுதி, நீங்கள் போய் ஜெனீவாவிலே போய் வீட்டுக்கிறது இல்லை, நாங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக நாங்கள் சிறந்த ஒரு நீதியை வழங்குவோம் என்று கூறுபவர்கள் ஏன் சோமரட்ன ராஜபக்சவுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க முடியவில்லை? அந்த நம்பிக்கையை கொடுத்து நாங்கள் இந்த பொறிமுறையின் ஊடாக எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நீதியை வழங்க தயாராக இருக்கிறோம், ஆகவே நீங்கள் உங்களுடைய சாட்சியங்களை உங்களுடைய விடயங்களை தாராளமாக இந்த விடயத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அவரிடம் இன்னும் அணுக முடியவில்லை. ஏன்னா அவரிடம் சென்றால் அவர் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த அரசாங்கத்திடம் பதில் இருக்காது. இவர்களினால் சோமரட்ன ராஜபக்சவிடம் செல்வதற்கோ இல்லை செம்மணியிலே அடுத்த கட்ட ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் நகர்ந்தாலோ இவர்கள் தங்களை தாங்களே தற்கொலை செய்வதற்கு சமன். ஏனென்றால் இதனுடைய முதல் குற்றவாளிகளாக விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரப்போவர்கள் பாதுகாப்பு படையினர். இப்போது பாதுகாப்பு தரப்பில் இருப்பவர்களாக ஓய்வு பெற்று அவர்களுக்கு தமிழர்களை கொண்டு குவித்ததற்கான வெகுமானமாக ஒரு தூதுவர் பதவியோ இல்லை வெளிநாட்டு தூதரகங்கள் அவர்களுக்கான ஏதோ ஒரு உயர் பதவிகளோ ஒரு கௌரவமான பதவிகள் வழங்கப்பட்டு அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மீள் அழைக்கப்பட்டு அவர்களை விசாரணைக்கு கொண்டு வரப்படுவாங்க. தெற்கிழங்கையிலே பாரிய ஒரு கிளர்ச்சி ஏற்படுவதற்கு அது காரணமாக மாறிவிடும் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றும் அந்த உயிர்ப்போடு இருக்கிற சிங்கள பௌத்த பேரணவாத அந்த பூச்சாண்டிக்கு இவர்கள் பயந்து இந்த விடயத்திலே நேர்மையாக செயல்பட போவதில்லை. ஆகவே அவர் தடுமாறுவதென்று நான் கூற மாட்டேன். அவர்கள் மிக தெளிவாக தந்திரமாக இந்த காய் நகர்த்துகின்றார்கள். சர்வதேசத்தை ஏமாற்றி, ஏன்னால் சர்வதேசமும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சகலருடைய கைகளிலுமே எங்களுடைய இரத்த கரை இருக்கின்றது. ஆகவே அவர்கள் எல்லோருமே யோக்கியவான்கள் அல்ல. அவர்களும் இதை கால நீடிப்பு செய்து இதிலிருந்து எவ்வாறு தப்பித்துக் கொள்வது என்பது தொடர்பாகத்தான் அவர்களும் வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சாடிக்கேட்ட மூடியை போன்று அவர்களும் இவர்களுக்கு ஏற்றவாறு இசைவாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அதை ஏமாற்றுவதற்கேற்ற உபாயங்களை மட்டுமே இந்த அரசாங்கம் கை கொண்டு வருகின்றது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிற்பாடு கூட இந்த புதைகுழி விவகாரத்திலே ஒரு நேர்மையாக செயல்படும் என்று ஏற்கனவே பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அங்கே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர், போலீசார் உள்ளிட்டவர்கள் சாட்சியங்களை அச்சுறுத்துகின்றார்கள். செம்மணி விவகாரத்திலே அங்கே சாட்சியம் சொல்வதற்கோ இல்லை அந்த விடயங்களிலே அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் நேர்மையாக வந்து அந்த விடயங்களிலே தலையீடு செய்வதற்கோ முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது என்று சர்வதேச அமைப்புகள் கூட சுட்டி காட்டி இருக்கின்றது. இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அங்கே எந்த ஒரு பொறிமுறையும் இந்த அரசாங்கம் உருவாக்கவில்லை.
ஏனால் அவர்கள் அதை ஒரு இரும்பு திரை போன்று வைத்துக் கொண்டுதான் தவிர்க்க முடியாமல் வெளிவருகின்ற 80 தொகுதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் அதை எப்படி மூடி மறைக்கலாம் என்று சிந்திக்கின்றார்களே தவிர அவர்கள் எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இல்லை அந்த சூழமைவை ஒரு சரியான முறையில கொண்டு வரக்கூடிய வகையில எதுவுமே இல்லை. ஆகவே அவர்கள் தடுமாறவில்லை. தடுமாற்றம் இல்லாமல் இந்த விடயத்தை மூடி மறைத்து தங்களுடைய அரசியல் இருப்பை எவ்வாறு தக்க வைப்பது என்பது தொடர்பாகத்தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கேற்ற வகையில இந்த நிதி விடுவிப்பிலே தாமதம் மேற்கொள்ளப்பட்ட விடயம் என்பது நிச்சயமாக இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த விடயங்களை எல்லாம் கணக்கு பண்ணி சில மாதங்களை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், ஒரு தொடர்ச்சியாக செம்மணி தமிழர்கள் என்கின்ற நிலையை கடந்து சர்வதேசத்தினால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற அளவுக்கு மாறியதற்கான காரணம் தினம் தினம் அங்கே வெளிப்பட்ட அந்த ஆதாரங்கள். தமிழ் மக்களுக்கு எதிராக அந்த அரச பயங்கரவாதம் என்பது எவ்வாறு செயல்பட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரங்களாக வெளிவந்தது என்பது இவர்கள் அதிலே சம்பந்தப்படாவிட்டாலும் இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்துவர்கள் என்ற வகையில் அவர்களால் அது ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. எல்லாவற்றையுமே கணக்கு பார்த்து உள்ளக ரீதியாகவும் வெளிய ரீதியாகவும் ஏற்படுகின்ற இந்த அழுத்தங்களிலிருந்து விடுவிக்க வேண்டுமாக இருந்தால் தற்காலிகமாக இதுக்கு ஒரு முடிவு காண வேண்டும். அகழ்வு நடவடிக்கை ஒத்தி வைத்துவிட்டு வேறு விடயங்களிலே திசை திருப்ப வேண்டும். இப்போது இசாரா செவ்வந்தியினுடைய விவகாரம் நாட்டினை முதன்மையான விவகாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று அரசாங்கமே பிரச்சாரம் செய்கின்றது. இன்று உண்மையில் அந்த விடயம் வரவேற்கக்கூடிய விடயம். ஆனால் இன்று இசாரா செவ்வந்தி என்பவரை ஒரு கதாநாயகன் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பர கொடுத்து ஒட்டுமொத்த கவனத்தையும் அதன் மீது ஜெனிவா விடயம், செம்மணி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை எல்லாம் இல்லாமல் செய்து அதையெல்லாம் ஒரு சிறிய கோடுகளாக மாற்றுகின்ற அளவுக்கு இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயத்தை அவர் அங்கு விமானத்திலே கொண்டு வரப்பட்டு அவர் அந்த பலத்த பாதுகாப்போடு அவர் கொண்டு வரப்பட்டது, அவருடைய கைதுகள், அவர் சொன்னதாக சொல்லாத விடயங்கள் ஊடகங்களில் பூதாகரப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் இசாரா செவ்வந்தியினுடைய விவகாரம் தான் இன்று பூதாகரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவர் அரசாங்கம் விரும்பியதை போன்று செம்மணியை வலுக்குறைப்பு செய்து இப்போது புதிதாக ஒரு பெரிய கோட்டை போட்டு இசாரா செவ்வந்தி என்கிற பெரிய கோட்டை போட்டு இது இன்னொரு 1 மாதத்துக்கு இந்த இசாரா செவ்வந்தியினுடைய காட்சிகள் கதைகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கும். அதற்கு பின்னர் இன்னொரு விடயம் ஒன்று முதன்மைப்படுத்தப்படும். இனி இதிலிருந்து ஒரு பிள்ளையான் ஈஸ்வர் குண்டு தாக்குதலை கைது செய்யப்பட்டார், அந்த விடயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டதாக போய் கொண்டிருக்கின்றது. இனி இசாரா செவ்வந்தியினுடைய விடயமும் அப்படியே மறக்கப்பட்டு இன்னொரு புதிதாக ஒரு பிரச்சனை கொண்டு வரப்படும். அவை அதற்கு பின்னர் அப்படியே ஒவ்வொன்றாக அப்படியே கடந்து செல்கின்ற போது சில மாதங்களிலே திருப்பி செம்மணியை தொடங்குகின்ற போது அது முதல் ஒன்றிலிருந்து தொடங்குவதாக இருக்கும். அதற்கு பின்னர் அவர்கள் ஏதாவது ஒன்று திட்டமிடுவார்கள். ஆனால் நிச்சயமாக செம்மணியை இவர்களால் மூடி மறைத்து விட முடியாது. ஆனால் அது ஏற்படுகின்ற அந்த சர்வதேச உள்ளக நெருக்கடிகளில் இருந்து தற்காலிகமாக தங்களை விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கித்தான் அவர்கள் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது அனுராவுக்கு தெரிந்து நடக்கின்றதா தெரியாமல் நடக்கின்றதா என்கின்ற விடயம் அல்ல. ஆனால் ஒன்று இருக்கிறதானே ரமேந்திரன், இப்போ பாருங்கள், இப்போ சிலருடைய இந்த அவதானிகளுடைய தமிழ் தரப்பாக இருக்கட்டும் சிங்கள தரப்பாக இருக்கட்டும் கடந்து வந்த அரசாங்கங்கள், இப்போ ராஜபக்ஷாக்கள் மைந்தா அவர்கள் போல் இல்லாமல் இவர்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது, ஒரு நேர்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது போல் காட்டுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்தில் எவ்வாறு கூறினார்கள் என்று, அதாவது சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம் என்று ஒரு சிலர் கூறினார்கள். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கூறினார் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரம் வாக்குறுதிகள் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி அவருடைய ஆட்சிக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் தான் அந்த அமுக்கத்தை அவர் உணர்கின்ற நிலைமை இருக்கின்றதா என்றுதான் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. ஆனால் நிச்சயமாக நீங்கள் உண்மையாக எனக்கு கூற வேண்டும், முன்னே இருந்த அரசாங்கம் போல் இல்லாமல் இவருடைய அணுகுமுறையில் ஒரு மாற்றம் இருப்பதை அவதானிக்கிறார்கள் என்று கூறுகிறார். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் கடந்த சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் பிமல் ரட்நாயக்கா தரப்பினர் எவ்வாறு இங்கே ஒரு ஏமாற்று அரசியலை செய்கின்றார்கள், வடக்கு படையெடுத்து வந்து ஒரு விளம்பர யுக்தியாக அவர்கள் எவ்வாறு இந்த விடயங்களை கையாளுகின்றார்கள் என்ற விடயத்தை எல்லாம் நாங்கள் கூறியிருந்தோம். நீங்கள் கூறுகின்ற போது ஆச்சரியமாக இருக்கின்றது. அப்படி அவர்களுக்கு கட்டை போடுபவர்களும் இந்த ஜேவிபி அரசாங்கத்துக்கு வெள்ளையடிப்பு செய்பவர்களும் எம்மவர்கள் மத்தியிலே இருக்கின்றார்கள் என்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எதற்கெடுத்தாலும் அந்த 3 அதாவது காகம் இருக்க பணம்பழம் விழுந்த கதையாக எந்தவித தகுதியுமே இல்லாமல் 3 பேர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் தாங்க முடியாத நிலைமையில் இருக்கின்றது. அவர்களுக்கு அரசியல் அனுபவமும் இல்லை, எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து ஆழமான அறிவும் இல்லை, அது தொடர்பான அந்த மக்களுடைய வலிகள் வேதனைகளை புரிந்து கொண்டு
தங்களுக்கு இருக்கின்ற அந்த பதவி நிமித்தமாக மக்களுக்காக அந்த நம்பிக்கையை கட்டி தக்க வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு செயல் வீச்சுள்ள ஒரு அனுபவமும் இல்லை. இதை அந்த சொல்வார்கள், தவிச்ச முயல் அடிப்பதை போன்று, இல்லை பல உதாரணங்களை சொல்ல முடியும் நாங்கள். கிடைத்த ஒரு அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியிலும் குடைபிடிப்பான் என்பதை போன்று இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்றது. என்னால் அந்த திடீரென்று ரோட்ல போயிருக்க ஒரு கோடீஸ்வரனாக வந்தவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குமோ அதே போன்று அவர்களே கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாங்க, நாங்கள் எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினராக ஆவோம், நாங்கள் இந்த அரசாங்கத்தை தாங்கி பிடிக்கின்ற தூண்களாக இங்கே வடக்கில் நிற்போம் என்ற அளவுக்கெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். அப்ப அதால அவைகள் அந்த புழுவில அதை தக்க வைக்கிறதுக்கும் அந்த இடத்துல கொண்டு தங்களுடைய பிம்பங்களை கட்டி எழுப்புறதுக்குமாக முற்படுகினோம். இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் தன்னுடைய அந்த முக பாவனைகளையும் தன்னுடைய அந்த முக அமைப்புகளையும் ஒரு மேதகுவோடு ஒப்பிடுகின்ற வகையில மிக ஒரு அறிவிற்கத்தக்கதான ஒரு முகநூல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார். இந்த சாயல் எதையோ குறிப்பிடுகின்றது, இந்த சாயல் எதையோ சொல்கிறது. அவர் அப்படி நேர சொல்லுவாரா இருந்தால் அண்டோட அவற்றை அரசியல் முடிஞ்சுது. ஆனால் இப்படி சிலையடையாக அந்த மேதகுவினுடைய அந்த இது வெளிவந்த அந்த புகைப்படங்களோடு தன்னுடைய சாயல் ஒத்து போகக்கூடிய புகைப்படங்களை தன்னுடைய முகநூலில் பதிவேற்றி விட்டு இது ஏதோ ஒரு சாயல் தென்படுகின்றது என்பதாக, இதெல்லாம் என்ன என்ன உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் நேர்மையாக வேலை செய்து அந்த செயல்பாடு உங்களை நிலைநிறுத்த வேண்டும். இதெல்லாம் என்ன மாற்றம் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இங்கே பார்த்தால் தெரியும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே என்ன நடைபெறுகின்றது என்று. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு துறை சார்ந்த அனுபவம் இல்லாமல் அதிகாரிகளையும் எங்களுடைய நிர்வாக ரீதியாக இருப்பவர்களையும் வைத்துக் கொண்டு தங்களுடைய சித்து விளையாட்டுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட நீங்கள் கூறுகின்றீர்கள் ஜனாதிபதி அவர்கள் மாற்றம், மற்றவர்களை விட முன்னேற்றம் என்று சொல்லி. மன்னார் தீவிலே என்ன நடந்தது? தேர்தலுக்கு முன்னர் இதே ஜனாதிபதி தன்னுடைய வாயாலே மன்னார் மக்கள் விரும்பாத ஒன்றை எங்களுடைய அரசாங்கம் ஒருபோது நிறைவேற்றாது சொன்னாரா இல்லையா? பதில் சொல்லட்டும் அவர்கள். நாங்கள் சொல்லவில்லை. ஜனாதிபதி அன்றோமர் திசநாயக்கா ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் தேர்தல் பரப்புரையிலே மன்னாரிலே வைத்து கூறிய வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் இவை. இன்று என்ன சொல்கின்றார்? 2027 ஆண்டு நாடு மின்தடையற்ற நிலைமையில இருக்க வேண்டுமானால் மன்னார் மக்கள் தியாகம் செய்தான் ஆக வேண்டும் என்று. அப்ப வாக்குக்காக நீங்கள் மன்னார் மக்களை ஏமாற்றி விட்டு இன்று சிங்கள மக்களுடைய வாக்குக்காக மன்னார் மக்களை தியாகம் செய்ய சொல்லி கேட்கின்றீர்கள் என்று சொன்னால் அவர்களாவது பரவாயில்லை. அப்ப இது எவ்வளவு மோசடி! தமிழ் மக்களுடைய முதுகிலே குத்திய செயல். தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த ஆணை அவர்களுக்கு வழங்கவில்லை. இருந்தாலும் வடக்கு கிழக்கிலே கிடைத்த சொற்பமான வாக்குகள் தன்னும் நீங்கள் கூறுவதை போன்ற ஒரு நம்பிக்கையிலே போடப்பட்ட வாக்குகள், தமிழ் தேசியத்தின் மீதான ஏமாற்றத்தினால் போடப்பட்ட வாக்குகள். தமிழ் தேசியம் எங்களை விட்டு பிழைக்கின்றது, சரி நாங்கள் இவர்கள் எந்தவித இதுவும் இல்லாமல் ஒரு மாற்றம் என்று வருகின்றார்கள், அவர்களுக்கு நேரடியாக இந்த வாக்கை போட்டு ஒரு வடக்கு கிழக்கிலே இதை ஒரு மாற்றத்துக்காக நாங்கள் தொடக்கமாக இருப்போம் என்ற நம்பிக்கையில போடப்பட்ட வாக்குகள். அது 10,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும், 30,000 இருக்கட்டும், அது பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு வாக்காக இருந்தாலும் அதுதான் ஜனாதிபதியினுடைய இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்பு. அதுதான். நீங்க வீதாசாரத்தை வைத்து முடிவெடுப்பதில்லை. உங்களை மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் வாக்களித்தாலும் அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றுவதற்கு செயல்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச பண்பு. நீங்களே கூறுகின்றீர்கள் வடக்கு கிழக்கிலே மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளை விட எங்களுக்குத்தான் ஆணை அதிகமாக தந்திருக்கின்றார்கள், நாங்களாம் அதிக வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் என்று. சரி, அப்படியே வைத்துக் கொள்வோம். அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களுடைய வாக்கையும் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்ய வேண்டுமா இல்லையா? அப்ப மன்னாரில் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? காவல்துறையை வைத்து அராஜகம் மேற்கொண்டு அந்த மக்களை அடித்து எங்களுடைய மத தலைவர்களை நிந்தித்து அவர்களை இழுத்து விழுத்தி அவர்களை காயப்படுத்தி மருத்துவமனையில சிகிச்சை பெறுகின்ற அளவு கொண்டு மருத்துவமனையில சிகிச்சை பெறுவதற்கு கூட விரட்டி கைது செய்து இவ்வளவு அராஜகம் எதற்காக? நீங்க வீதியில இறங்கினால் முன்னே அரசாங்கத்தை விட நாங்கள் கொடூரமாக உங்களை அடக்கி ஆள்வோம் என்பதற்கான அறிகுறி தானே அவைகள். அவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி போராடினார்களா? இல்லை உங்களுக்கு எதிராக வன்முறையில் இறங்கினார்களா? வன்முறையிலே அந்த மக்கள் இறக்கியதற்கான காரணம் யார்? மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று கூறிய ஜனாதிபதி அதை எதிர்கொள்வதற்கு துணிவற்று ஜெனீவா, ஐநா, நியூயோர்க்கு சென்று இங்கே தன்னுடைய படை பரிவாரங்களை அனுப்பிவிட்டு இவ்வளவு அடக்குமுறைகளை கையாண்ட எதற்காக?
மக்களோடு கதைத்து மக்களோடு தெளிவுபடுத்தி மக்களுடைய ஒப்புதலை பெற்று நிறைவேற்றுவேன் என்று சொல்லிவிட்டு இன்கதவு வழியாக அங்கே வர்த்தமானியை பிரசுரித்து விட்டு அமெரிக்காவுக்கு சென்று விட்டு இங்கே மக்கள் அந்த வாகனங்களை வழிமறித்த போது வழிமறித்து அந்த ஒரு அமைதியின்மை ஏற்படுத்துவதற்கு யார் வித்திட்டது? அரசாங்கம். அது மக்கள் ஒருவதுமே வன்முறை, தமிழ் மக்கள் எப்போதுமே வன்முறையை நாடி போகவில்லை, வன்முறைக்கான எண்ணமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் அவர்கள் 2 மாதங்கள் கடந்து இப்படி அமைதி வழியிலே போராடி கொண்டிருக்க மாட்டார்கள். அது வேறு வழிகள் எல்லாம் தெரியாதவர்கள் இல்லை தமிழர்கள். அப்படி இருந்து நம்பிக்கை வைக்கின்றார்கள் சொன்னால் இந்த அரசாங்கம் எங்களுடைய ஜனநாயக ரீதியான கோரிக்கைகளை செவிமடுக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த மன்னார் மக்கள் மீதான அடக்குமுறை என்பது இந்த அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கைக்கு சம்மட்டி அடி அடிப்பதை போன்ற ஒரு நடவடிக்கை தான் இந்த மன்னார் அடக்குமுறை என்பது. நீங்கள் எங்களை நம்பாதீர்கள், நாங்களும் ராஜபக்சேக்களை விட கொடூரமானவர்கள் என்பதை சொல்கின்ற செய்தி தான் அது. அப்ப இதையெல்லாம் நாங்கள் எந்த கணக்குல போய் பார்க்கிறது? இதையெல்லாம் நாங்கள் வசதியாக அந்த நிலக்குகள் விரிப்புக்குள்ள கஞ்சல் குப்பி எல்லாத்தையும் மூடி போட்டு அந்த கம்பளத்தை வடிவா போட்டுட்டு நாங்கள் வீட்டை ஒரு வெளிப்பார்வைக்கு ஒரு பகட்டுக்கு நாங்கள் வடிவா வச்சிருப்பதை போன்று இந்த விடயம் எல்லாத்தையும் சத்தம் இல்லாம இது எல்லாத்தையும் விடுங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே. இதை விட நாங்கள் எவ்வளோ இல்லை, நாங்கள் இதெல்லாம் காற்றாலையை பூட்டி போட்டு நாங்கள் அதில் சமாதியை கட்டி அந்த சமாதிக்கு நாங்கள் இது கருங்கல் என்ன அந்த கிரனைட் கல்ல கொண்டு வந்து பதிச்சு போட்டு நாங்கள் அதுல எல்லாம் இவ்வளவு எல்லாம் நாங்கள் செய்ய இருக்கு. நீங்கள் இதெல்லாம் இப்படிலாம் கடந்து போகக்கூடிய பிரச்சனையா இது? அவ எங்க மாற்றம் என்ன இருக்குது? அப்ப அவ தாங்களே ஒன்றை சொல்லி போட்டு பதவிக்கு வந்தா அப்புறம் அதை இன்றைக்கு மறந்து போய் நிக்கிறோம்னு சொன்னா இந்த நாட்டுல பொதுவான விஷயத்தை எடுத்துக்கொண்டா மின் கட்டணத்தை குறைப்பம், எரிபொருள் வரியை குறைச்சு கட்டணத்தை குறைப்பம், சரி அரவாசியா குறைப்பம், எத்தனை வாக்குறுதி கொடுத்தவைகள் இதை நிறைவேற்ற முடிஞ்சுதா? சரி, ஒட்டுமொத்தமா நாடு என்கின்ற வகையில நாங்கள் பொதுநிலையில பார்த்தா கூட இந்த அரசாங்கம் சொன்னது எதையுமே செய்யல. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? நாங்க பதவிக்கு வந்து 100 நாள்ல செய்வோம் கொண்டு போட்டு 1 வருஷம் கடந்து போச்சு. பேருந்து இப்ப 6 மாதம் காணாது, 1 வருஷம் காணாதுண்டா. அப்ப 5 வருஷம் முடிய கடைசியா அந்த நல்லாட்சி அரசாங்கம் 4.5 வருஷம் மட்டும் நித்திரையில இருந்து போட்டு 4 வருஷம் முடிகிற நேரம் அரசியலமைப்பு உருவாக்க நடவடிக்கை எடுத்து போட்டு நாங்கள் திருப்பி வந்தால் அதை நிறைவேற்றுவோம் என்ற ஒரு பூச்சாண்டிக்காக அதை தொடங்கின மாதிரி நீங்கள் இப்படியே உங்களோட அரசியலை தக்க வைப்பதற்காக உலக காலத்தை இழுத்து அடிச்சு போட்டு கடைசி நேரம் வந்து எங்களுக்கு காலம் போதாது, இன்னும் கொஞ்சம் தந்தா நாங்கள் செய்வோம் என்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்க போகுது. என்னுடைய அவதானிப்புல இப்ப ஏற்கனவே நாங்கள் கூறுவது இப்போ உங்களை போன்றுதான் இந்த அரசாங்கம் தெற்கிழங்கையில ஏற்கனவே ஒரு ஊழல் புரியோடி போயிருக்குது. அந்த ஊழல் அரசியல், காவல்துறை, நிர்வாக ரீதியாக சகல மட்டங்களுமே இந்த கரையான் பூந்த இடத்தை போன்று அது முழு இடமும் வியாபித்திருக்கின்றது. அதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அதை நாங்கள் மனதார பாராட்டுகின்றோம். ஆனால் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறக்கூடிய விடயம் இந்த அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான இந்த ஜேவிபி அரசாங்கமும் 10ஓடு 11ஆக சிங்கள பௌத்த பேரினவாதத்தில் முக்குளித்து முத்தெடுத்த ஒரு அந்த பெருமகனார்கள்தான் என்பதைத்தான் என்னால் கூற முடியும். இவர்களிடமும் நாங்கள் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. தமிழ் மக்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது இவர்களால் ஒரு துளி அளவு ஒரு தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயங்களை பற்றி இவர்கள் சிந்திக்கவும் முடியாது, செயல்படவும் முடியாது. அதற்கான சமிக்கைகளை கூட இவர்கள் வெளிப்படுத்தவில்லை. நாங்கள் இவர்களிடம் உடனடியாக இவர்கள் அதை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் எதையுமே சொல்லவில்லை. தேர்தலுக்கு முன்னரே மிக தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம். நாங்கள் எல்லாம் சும்மா ஒரு முரட்டுத்தனமாக இல்லை, நாங்கள் ஒரு விதண்டாவாதம் கதைத்துக் கொண்டிருப்பவர்கள் அல்ல. ஜனாதிபதி உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மிக தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தியிருந்தோம் எங்களுடைய ஊடகத்தின் ஊடாக. இந்த மாலத்தீவு ஜனாதிபதி தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலிலே தன்னுடைய ஒரு கோரிக்கையை தான் முன்வைத்து தேர்தலை எதிர்கொண்டார். உண்மையிலே ஜனாதிபதிக்கான தேர்தல் அது. ஆனால் மக்கள் ஆணை எதற்காக பயன்படுத்தினார்? மாலத்தீவில் இருக்கின்ற இந்திய படைகளை வெளியேற்றுவதற்கான சர்வஜன வாக்கெடுப்பாக அந்த ஜனாதிபதி தேர்தலை மாற்றியிருந்தார். அவருக்கு அது தேவையே இல்லை. சூழமைவு வந்து விட்டது. வெற்றி வாய்ப்பு என்பது அவருக்கானதாக இருந்தது. சத்தம் இல்லாமல் ஒரு இந்திய வல்லரசை பகைத்துக் கொள்ளாமல் அவர் அந்த தேர்தலை எதிர்கொண்டு ஜனாதிபதியாக வந்து தன்னுடைய விடயங்களை அவர் நகர்த்தி கொண்டு போயிருக்கலாம். ஒரு வல்லரசை பகைக்கக்கூடிய வகையிலே, நிரந்தரமாக ஒரு பகை சக்தியாக மாற்றுகின்ற வகையிலே அப்படியான ஒரு வரலாற்று தீர்மானத்தை எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனால் அதையும் கடந்து மாலத்தீவினுடைய எதிர்காலத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதற்கு பின்னணியில சீனாவினுடைய தூண்டல் இருந்ததாக பலர் சொல்லுகின்றார்கள். அது எப்படி இருந்தாலும் அந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக மாற்றி ஜனாதிபதியாக வென்றதுக்கு பிற்பாடு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மன்னாரில் கூறிவிட்டு மக்களுடைய முதுகில குத்தியதை போன்று அல்லாமல் ஜனாதிபதி தேர்தலை வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு செய்த முதல் வேலை மக்களுடைய ஆணையை மதித்து இந்திய படைகள் வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுத்தார். அந்த உதாரணத்தை நாங்கள் சுட்டிக்காட்டி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் நேர்மையானவராக இருந்தால்
இந்த ஜனாதிபதி தேர்தலை சர்வஜன வாக்கெடுப்பாக தமிழ் மக்கள் இந்த தீவிலே பூர்வ குடிகள் அவர்களுக்கும் சம உரிமை இருக்கின்றது. சிங்கள மக்கள் என்ன விதமானதில் அனுபவிக்கின்றார்களோ அதே விடயத்தை அனுபவிப்பதற்கு சிங்கள தமிழ் மக்களுக்கும் உரிமை உண்டு. ஆகவே தமிழ் மக்களுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் நேர்மையாக சிங்கள மக்களுடைய விடயங்கள் பாதிக்கப்படாத வகையில் நாங்கள் அந்த விடயங்களை செய்வோம். ஆகவே அதற்கான ஆணையை நீங்கள் தாருங்கள் என்று கேட்பதற்கு இவர்களிடம் அந்த நேரம் தைரியம் இருக்கவில்லை. நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம், நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் மாலதீவு ஜனாதிபதியை போன்று இது ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக பயணித்து மக்களிடம் ஆணை கோருங்கள். அதற்கு பின்ன யாரை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டி அஸ்கிரிய பீடத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மல்வத்த பீடாதிபதியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லை, அவர்களுக்கு பின்னாலே குளிர்காய்ந்த இந்த இனவாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. மக்கள் தெளிவாக உங்களுக்கு ஆணை தந்திருக்கின்றார்கள். இந்த ஆணையின் பிரகாரம் நான் இந்த விடயத்தை செய்தே தீர்வு என்று நீங்கள் உங்களோட வாட்டில் செய்துவிட்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களிடம் அதற்கான ஒரு இதயபூர்வமான நிலைப்பாடு இல்லாத காரணத்தால் உங்களால் அதை சர்வஜன வாக்கெடுப்பாக மாற்ற முடியவில்லை. அவை சிங்கள மக்களிடம் அந்த ஒரு கருத்தியல் மாற்றத்தை ஏற்படுத்தாது எப்போது நீங்கள் இந்த விடயம் அதுக்குள்ளே எல்லா விடயங்களும் தலைகளாக மாறிவிடும். அரசியல் உறுதிப்பாடு தன்மை மூலம் இந்த நாங்கள் உரையாடி கொண்டு இந்த நொடிப்பொழுது கூட இலங்கையினுடைய அரசியல் நிலைமை என்பது வேறு விதமாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது. அது எப்படி நீங்கள் மாற்றத்தை நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியும்? அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு தங்களுக்கான ஒரு சூழமைவு வந்திருக்கின்றது. தங்களுக்கான ஒரு எதிர்காலம் ஒளிமயமாக தெரிகின்றார். இந்த இடத்திலே எதை எப்படி சொல்லி தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் பெற்று, ஏன்னால் இதெல்லாம் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட முடியும். ஏற்கனவே நாங்கள் கூறியதை போன்று ஜேவிபி அரசாங்கம் என்பது சாதாரண விடயம் அல்ல. எங்களுடைய விடுதலை அவர்களும் ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக இருந்து வளர்ந்தவர்கள். அவர்களிடம் ஏற்கனவே முன் தயாரிப்பு திட்டங்கள் இருக்கின்றது. ஒரு அரச நாங்கள் வருகின்ற போது புற அழுத்தங்கள் எவ்வாறு இந்தியாவிடம் இருந்த அழுத்தங்கள் எவ்வாறு வரும், சீனாவிடம் இருந்து எவ்வாறு வரும், ஜெனீவா மேற்குலகத்திடம் இருந்து எவ்வாறு வரும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்கனவே திட்டங்களை தயாரித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே சர்வதேசத்தை நாங்கள் இந்த விடயத்திலே ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது பிரதானம். ராஜபக்சேகள் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு முகவர்களை பயன்படுத்தினார்கள். ஏன்னால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் நேரடியாக வந்து மூக்குடைப்பட வேண்டியிருக்கும். ஆகவே முகவர்களை தங்களுடைய துணையாக செயல்பட்டவர்களை இங்கே இறக்கிவிட்டு அவர்கள் மூலமாக அந்த ஆசனங்களை பெற்று தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். தங்களுடைய முகவர்களை வைத்துக் கொண்டு அரசியலை முன்னெடுத்தார்கள். ரணில் தரப்பும் அவ்வாறுதான். ஆனால் அனுர அரசாங்கம் நேரடியாக தங்களுடைய திசைகாட்டி சின்னத்துக்கு தமிழ் மக்களுடைய இருந்து பெறுகின்ற வாக்குகள் என்பது சர்வதேசத்திடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு பொறிமுறையாக அவர்கள் ஏற்கனவே திட்டங்களை வகுத்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்கள் அதை ஊக்குவித்தார்கள். இன்று அதை வைத்துத்தான் அந்த பிரச்சாரத்தை செய்கின்றார்கள். இந்த வடக்கு கிழக்கில் இன்று ஐநா ஆணையால் அறிக்கையில் கூட அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இலங்கையில இன மத மொழி பேதம் என்று சகலரும் விரும்புகின்ற ஒரு அரசாக இந்த அரசு மலர்ந்திருக்கின்றது. ஆக இது ஒரு வரலாற்று சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பொறுப்பு குரல் விடயம் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற விடயத்திலே ஒரு ஆக்கபூர்வமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்போது விளங்குகின்றதா அனுர அரசாங்கம் இதை நோக்கி பயணிக்கின்றது என்று? ஆக அவர்களுக்கு எல்லா விடயங்களும் தெரியும், எதை எப்படி கையாள வேண்டும், அதை எப்படி திட்டமிட வேண்டும். அவர் திட்டமிட்டு செய்கின்றார்கள். அவர் இந்த செய்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த இலங்கையிலே இந்த ஊழல் விடயங்களை எல்லாம் சரி செய்வதன் ஒரு பக்கம். ஆனால் அதற்கு மிக முக்கியமாக இன்று பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், அதோடு தொடர்ந்த இன்னப்புற விடயமாக இருக்கட்டும், இனப்பிரச்சனை அதுதான் அடிப்படை காரணம். அது தீர்க்கப்படாமல் நீங்கள் ஊழலை ஒழித்தால் என்ன, போதைப் பொருளை ஒழித்தால் என்ன, இந்த பாதாள உலக குழு ஒழித்தால் என்ன, எதை ஒழித்தாலும் இனப்பிரச்சனையை தீர்வு காணாமல் நாட்டை சுவிட்சமான நிலைமையை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே அவர் நன்றாகவே தெரியும். ஆகவே அடிப்படையாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையை கைவிட்டு விட்டு அவர்கள் அதிலே அதற்காக அதை செய்ய வேண்டாம். அதை செய்து கொண்டு அது உண்மையாக நிலைபெறான ஒன்றாக அது அறுவடை செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கை தீவு எப்படி ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் ஒரு சுவிட்சமான ஒரு நிலையை நோக்கியதாக ஒரு எதிர்பார்க்கப்பட்டதோ, கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் பெறுகின்ற காலப்பகுதிகளிலே இவ்வாறான ஒரு ஆழமான விரிசல் ஏற்படவில்லை. ஆனால் இலங்கையை பார்த்து சிங்கப்பூர் வளர்கின்ற அளவுக்கு இலங்கையினுடைய நிலைமை இருந்தது. அந்த நிலையை நோக்கி நகர வேண்டுமா இருந்தால் முதல் இனப்பிரச்சனைக்கான காத்திரமான தீர்வை நோக்கி இதயபூர்வமாக நகர வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் அவ்வளவு இதயபூர்வமாக இந்த விடயத்திலே அணுகுமா என்றால் அது நிச்சயமாக இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. நன்றி ராமதரன். இனப்பிரச்சனைக்கான தீர்வு வருமாக இருந்தால் நீங்கள் கூறுவது நானும் உங்களோடு ஒத்துப்போகிறேன். அதாவது அந்த இலங்கை தீவு ஒரு சுவீட்சமடையும், அடுத்த சிங்கப்பூராக மாற்றலாம். ஆனால் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முடிவுக்கு வந்தால்தான் அந்த நிலைமை மாறும். அப்பொழுதுதான் துணிச்சலோடு தமிழர்களும் அந்த முதலீடுகளை இலங்கை தீவில் தமிழர் தாயகத்தில் செயல்படுத்துவார்கள். என்னுடைய பொறுப்பு நான் கேள்வி கேட்பது. நான் ஒரு பக்கமாக பேசிவிட்டு நான் போவதற்கு நான் தயாரில்லை.
எங்களுடைய மக்கள் சிலரிடம் இருக்கின்ற ஐயப்பாடுகள் தொடர்பாக சிலர் கேள்வி கேட்பார்கள், நீங்கள் அந்த பக்கமாக இருந்த. நான் ஒருவருடைய பக்கம் இல்லை. நான் கேள்வி கேட்பது மக்களுக்கு ஒரு தெளிவூட்டுவது, அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய பார்வையை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.